சுண்டக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பார்த்துடலாம். 50 கிராம் சுண்டக்காய் தான் இருக்கும், 30 ரூபா. அதை வாங்கி அது மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு ஒரு கல் வச்சு அதை தட்டி நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதோடய கசப்பு கொஞ்சம் போகும், அதோடைய விதையுமே போயிடும். சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 3 சின்ன வெங்காயம், 10 பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த தண்ணியில் இருக்கிற சுண்டக்காவை வடிகட்டி எடுத்து அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா உங்கள் சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாழைத்தண்டு வச்சு ஒரு பொரியல் பார்த்துடலாம். இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக, ரொம்ப மெலிசாக ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது நடுவில் இருக்கிற நாரெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம். நாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் மெலிசாக கட் பண்ணி உடனே நம்ம அதை தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா உங்கள் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு ஊற்றிட்டு சீரகம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை போட்டுட்டு தாளிச்சிட்டு அந்த ஒரு 3 ஸ்பூன் சிறுபருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிறுபருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைத்தண்டை வடிகட்டி அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டு மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அவ்வளோதான், வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கட்டிடலாம். சாப்பாடு, காரக்குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், இது 3 தான் இப்போ காலையில் 9 மணிக்குள்ளே பண்ண முடிஞ்சது. டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு வறுவலை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஒரே ஒரு விசில் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா கூழாயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரே ஒரு விசில் தான் கொடுக்கணும். இது மேலே இருக்க தோலை நம்ம எடுத்துடலாம். அடுப்பு நான் இப்போ பற்ற வைக்கல. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த சேப்பக்கிழங்கை தோலை உரிச்சிட்டோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பெருசாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 6 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு தான் இது. சேர்த்தா உங்களோட சேப்பக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அந்த எண்ணெய், அந்த உப்பு, காரம் எல்லாம் போட்டாயிடணும். அதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா கலக்கியாச்சு. அதை கலக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு. அந்த எண்ணெய், உப்பு, காரம், பூண்டு, தட்டின பூண்டு, கருவேப்பிலை பொரிஞ்சோடனே இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மழைக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலுங்க. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நம்ம வேக வச்சிடலாம். எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போது 1 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ பரட்டி விட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது. இது கொஞ்சம் குழப்பாக இருக்கும். இந்த காய் முட்டிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 40 வயசு ஆனாவே நம்மளுக்கு தான் முட்டி வலி வந்துடுது. அந்த முட்டி வலிக்கெல்லாம் இந்த குழப்பு ரொம்ப நல்லது. சில பேர் இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் சேர்த்து சாப்பிடுங்கப்பா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுருக்குறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக வெந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகட்டும். ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் பண்ணி தாங்க ஃப்ரை பண்ணணும். வேக வைக்கும்போது தாங்க நீங்கள் மூடணும்.
அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். சில பேர் மீன் வறுக்கும்போது எண்ணெய்லாம் செதறுது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைப்பாங்க. அப்படி மூடி வைக்கும்போது அந்த மீன் வந்து சாஃப்டாக தான் இருக்குமே தவிர ஒரு மேலே வந்து கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் எந்த பொருளை ஃப்ரை பண்ணாலுமே ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். வேக வைக்கும்போது தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். புரிஞ்சிச்சா? ஒரு கிறிஸ்பினஸ் வரத்துக்கு ஒரு 1/4 ஹவர் எடுத்துக்கிச்சு. மொத்தமாக இந்த காயை வேக வைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம். தோலை உரித்தோம். அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் போட்டு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலெலாம் போட்டு ஒரு பெரட்டுறதுக்கு 1/4 ஹவர் ஆச்சு. மொத்தம் இது பண்ணுறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சுங்க. சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.